சிந்தனை தமிழர்களே, பெறுதற்கரிய ஒரு பெருங்காப்பியத்தை நாம் முறையாக படிக்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை அடித்தளமாக கொண்டு நீங்கள் திரும்பவும் 2வது முறை சிலப்பதிகாரத்தை முழுமையாக முடித்த பிறகு நீங்கள் 2வது முறை படிக்கின்ற போது இன்னும் அதனை குறித்த ஒரு அறிவு பேர்வழி உங்களிடையே தோன்றக்கூடும். சிலப்பதிகாரம் ஒரு முறை படித்தாலேயே எல்லாம் விளங்கிவிடும் என்று சொல்லுவதற்கு இல்லை. இப்படி பாடம் கேட்பதனால்தான் விளங்கும். வர வர அந்த பாடம் சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டில் தேய்ந்து போய்விட்டது. இயலிசை நாடகமாகிய 3 தமிழுக்கும் அமைந்த ஒரு காப்பியம். இந்த 3 தமிழுக்கும் எல்லையே இல்லை. இயலுக்கும் இசைக்கும் நாடகத்திற்கும் ஆகிய 3க்கும் தமிழை பொறுத்தவரையில் எல்லையே இல்லை. ஏராளமாக அறிவு செல்வம் இந்த 3ல் தேங்கி கிடக்கிறது. இந்த 3 தமிழும் உணர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அன்றைக்கு இளங்கோ இருந்தார். எப்படித்தான் அவர் இவ்வளவையும் தேர்ந்து இந்த காப்பியத்தை இயற்றி இருக்கிறாரோ தெரியல. அது இறைவனுடைய அருள். அதனால இப்ப 7வது காணல் வரியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சொல்லுவதென்றால் இன்னும் விரிவாக நிறைய சொல்லி கொண்டு போகலாம். அவ்வளவுக்கும் அது களமாக இருக்கிறது. முதல் தொடக்கத்திலே சித்திர படத்துப்புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கன் மணமகளிர் கோலம் போல் வனப்பெய்தின்னு 2 அடிகளை படித்த உடனே எனக்கு சிந்தனை அப்பால செல்லலை. ஏனென்றால் இந்த யாழை என்ன சொல்கிறார் என்றால், இந்த யாழை அவர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். கிடக்கை நிலை இல்லாம, படுக்கை நிலையில இல்லாம, கீழே பத்தர் மேல கோடு, கோடுன்னா கொம்பு. அப்படி இந்த பத்தர்ல இருந்து கிளைத்து ஒரு கோடு போகுது. மேல அந்த கோட்டிற்கு மேலே அங்கே சில சிறு சிறு ஆணிகள் எல்லாம் முடுக்க பெற்ற ஒரு நிலை. இப்ப பாருங்க, ஏன் எப்படி யாழை நிறுத்தி இருக்கிறார்னு சொல்லுகிறீர்கள் என்றால், இப்ப பாருங்க, இந்த ஊமை என்றால் இப்படி இருக்கணும். ஏதோ மனதில் தோன்றுவதெல்லாம் ஊமையாக இப்போது ஆகிவிடுகிறது. அப்படி இல்லை. ஊமைக்கு இலக்கணம் இருக்கிறது என்பது தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். சித்திர படத்துப்புக்குன்னா ஓவியம் வரைந்த படம் என்பது, படாம் என்பதனுடைய சுருக்கம். இங்க படாம்னா போர்வை. அதுல பரணர் பாட்டுல புறநானூற்றுல இருக்கு. அது படாம். சித்திர படத்துப்புக்கு ஓவியம் வரைந்த ஒரு போர்வை. எதுக்கு போர்வை? யாழுக்கு. இந்த யாழை பாணன் ஓம்பியது போல அவன் தன்னை கூட ஓம்பிக் கொள்ளவில்லை. அது அவனுக்கு உயிர். புறநானூற்றுல அழகாக சொல்லுவான், தோளிலே தொங்குகின்ற அந்த யாழை அப்படி செல்லுகின்ற காட்டு ஊடே செல்லுகின்ற போது அது மரங்களிலே கிளைகளிலே இடித்து விடாதபடி அதை அப்படி மெல்ல ஒரு பக்கமாக ஒரு கையாலை அணைத்து கொண்டு போகிறான். அதனால யாழை அவன் அப்படி ஒரு கவனத்தோடு பாதுகாத்திருக்கிறான். அது மாதிரி ஒரு போர்வைக்குள் புக்கு. புக்கு என்றால் அது பிற வினை புகுந்து தன் வினை புக்கு உள்ளார போயிட்டுது. அந்த போர்வைக்குள்ளே யாழ் போயிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? புக்குங்கிறத எதுக்கு சொல்லணும்? அது போர்வையை போட்டுன்னு சொல்லக்கூடாதா? அப்படி இல்லை. ஏன்னு கேட்டா, இது பெண்ணுக்கு, திருமண பெண்ணுக்கு ஓமை. இந்த திருமண பெண் புடவைக்குள்ளார போயிருக்கிறான். சிந்தித்து பாருங்க. இப்ப இந்த மணமகள் ஒரு பட்டுடை உடுத்தி இருக்கிறாள். அது மடமடவென்று இருக்கிறது. அது அப்படியே உடம்பு உடனே கட்டிய உடனே அந்த பட்டு புடவைக்குள் இவள் புகுந்து கொண்டது போல இருக்கிறதாம். அது போலதான் இருக்கு இந்த யாழும். சித்திர படத்துப்புக்கு அப்புறம் செடுங்கோட்டின் மலர் புனைந்து அது நிற்கிறது யாழ். அதுக்கு மேல ஒரு மாலை போட்டிருக்கு. இவள் அதே போல நிற்கக்கூடிய இந்த பெண் தலையில கூந்தல்ல மலர் சூடி இருக்கிறாள். என்ன அழகான ஒரு ஓவியம் பாருங்க. சித்திர படத்துப்புக்கு செடுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கன் மணமகளில் கோலம் போல் வனப்பெய். கண்ணுக்கு மையெழுதி எழுதுதல்ங்கிற சொல்ல எங்க கொண்டு சேர்த்தாங்க பாருங்க.
கண்ணுக்கு மை எழுதி, எப்படி வரி வடிவ எழுத்து எழுதுகிறோமோ அது போல கவனமாக எழுதி, கா எழுதுகிற போது மேல ஒரு கோடு போட்டுட்டா கீ ஆயிடுது பாருங்க. அதனால அவ்வளவு கவனமாக எடுத்து எழுதுதல் போல மைத்தடங்கண் மணமகளிர் கோலம் போல் வனம் பெய்தி. இந்த பகுதியெல்லாம் இந்த அம்மா நல்லா படிச்சிருக்காங்க. எந்த அம்மா? மைத்தடங் கண்ணினாய் உன் மணாளனை சற்றேனும் துயிலிட ஒட்டாய்கான் என்று ஆண்டாள் பாடுறாங்க. மைத்தடங்கன்கிற இந்த சொல்லு எவ்வளவு இலக்கியம் படிச்சிருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர்களுடைய புலமையை நாம் எப்படி மதிப்பிடுவது? மைத்தடங்கண் மணமகளிர் கோலம் போல். அதாவது ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் எழுதினான், அதை படிச்சு நான் கூட ரொம்ப பாராட்டினேன். என்னென்றா, உறுப்புகளிலே இந்த கண்ணுக்கு மைதீட்டுதல் என்பது எப்படின்னா, உறுப்புகளிலே இது மிக இன்றியமையாதது என்று காட்டுவதற்காக சில கருத்துக்களை அடிக்கோடிட்டு காட்டுவது போல இந்த கண்ணையும் அப்படி காட்டினாளோ என்று எழுதினான். மைத்தடங்கண் மணமகளிர் கோலம் போல் மணப்பெய்தி பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று. யாழுக்கு 4 உறுப்பு. பத்தரும், பத்தர் என்பது பரங்கிக்காய் வடிவத்துல கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பத்தரும் கோடும் அதுதான் கிளை, மேல் நோக்கி செல்வது. அது கிடக்கை நிலையில படுக்கை நிலையில வச்சா பத்தர் இடப்பக்கம் இருக்கும், அது வலப்பக்கமாக நீண்டு இருக்கும் கோடு. பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று. ஆணி அங்கங்கு அந்தந்த பகுதியை வைத்து முடுக்கி இருப்பார். ஆணியும் நரம்பும் என்று. அந்த ஆணி எப்படி இருக்குங்கிறத புறநாற்றுப்படையில் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆணின்னா வச்சு அடிக்கிறது இல்லை, அது திருகாணி. அது வைத்து திருகி இருக்கிறது எப்படி இருக்கும் என்றால், அது நீளமாக வெளியிலே தெரியுமாறு இருக்கும். அதுதான் சொல்லுகிறார்கள், அது நண்டினுடைய கண் போல என்று சொல்லுவோம் புறநாற்றுப்படை ஆசிரியர். நண்டுக்கு கண்ணை பார்த்தீங்கன்னு தெரியும், அது குச்சி மாதிரி இருக்கும். அது அப்படி இப்படியுமாக அது அசையும். அவ்வாறு இந்த பத்தர் குமிழ மரத்தினாலும் முறுக்க மரத்தினாலும் செய்யப்படும். அது நுணா என்று சொல்லக்கூடிய தனக்காலும் செய்யப்படும். இதெல்லாம் பழைய இலக்கணத்துல காணப்படுகிற செய்திகள். கோடு கொன்றை அல்லது கருங்காலியால் செய்யப்படும். பத்தர் உள்ளார கூடு உடையது, அதனால அதுக்கு ஒரு மென்மையான மரம் முறுக்க மரம். முறுக்க மரம்னா இந்த முருங்கை மரம் இல்லை, அது மணமுருங்கை என்று சொல்லப்படுகிற அது வேற முருங்கை. முறுக்கு மரம், தனக்கு அல்லது நுணா மரம். பார்க்கறதுக்கு இடைச்சிட்டா நுணா மரம் அழகா இருக்கும். ஆனா நுணா மரம் எடையை தாங்காது. இது பத்தருக்கு ஏற்ற மரம். அடுத்தது கோடு, அதுக்கு கொன்றை மரம், கருங்காலி. இது ரெண்டும் அழுத்தமான அடர்த்தியான மரம், டென்சிட்டி அதிகம். அதனால இவற்றால் செய்து பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று. நரம்பார்த்த, அதாவது இந்த நரம்பு எப்படி இருக்குன்னு, திணை அரிசியை ஒரு கோடா நீங்க வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். திணை அரிசி வரிசை அப்படியே எறும்பு ஊறுவது போல வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த நரம்பு மீட்டுவதற்குரியதாக இருக்கும். நரம்பும் என்று இத்திரத்து குற்றம் நீங்கிய யாழ் கையில் தொழுது வாங்கி. அதனால யாழை தொழுது ஒரு மலரிட்டு வாங்கி கொண்டு, அதற்கு பிறகு ஏவலன்பின் பாணி என்ன தாளத்துல பாடலான்னு அந்த மாதவி அவள் தான் இசைக்க வேண்டும், தன்னுடைய இசையினாலே கோவலனுடைய மனநிலையை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று கருதித்தான் கோவலன் கை ஆள் நீட்ட. கோவலன் கிட்ட எதுக்காக கொடுக்குறா? ஏவலன்பின் பாணி யாது, நீ ஏவல் இடு, எனக்கு என்ன ஏவல், என்ன தாளத்திலே இசைக்க வேண்டும் என்று நீ எனக்கு சொல். பாணி என்றால் தாளம், அந்த இடத்துல பண் இசை. பாணி அதற்கு அடிப்படையான தாளம். என்ன தாளத்தில் நான் இசைக்க வேண்டும் என்று சொல்லுக ஐயா என்று கோவலனை பார்த்து
குறிப்போடு கோவலங்கை ஆள் நீட்டு அவன் உடனே ஏன் அவன் இசைக்கிறான், இவள் தானே இசைக்க வேண்டும் என்றால், இந்த கோவலனிடம் ஒரு குறை உண்டு. என்னவென்றால், அவன் இசைக்கின்ற பாணருடைய அந்த இசைப்படி ஆகியவற்றிலே தன்னை இழந்து விடுவாங்க. பாணருடைய கூட்டத்தை பார்த்தால் வேறு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் பக்கம் ஓடி விடுவான். அதை பின்னால நாம சிலப்பதிகாரத்துல பார்க்க போறோம். அவ்வளவு துன்பமான ஒரு நிலையிலும் கூட அங்க பாணர்கள் எல்லாம் கூடி யாழ் இசைத்து கொண்டவன அங்க ஓடி விடுகிறான். அதுபோல இந்த யாழிசையின் மீது கொண்ட அவனுக்கு விருப்பம் எல்லையற்றது. மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அவன். அந்த கலை உள்ளம்தான் அவனை இப்படியெல்லாம் வாழ்க்கையில அலைக்கழித்தது. ஒரு இடத்துல நிலை கொள்ளாமல் அலைக்கழித்தது. நான் சொல்லுவது உண்டு, எல்லாரும் சொல்லுவார்கள், மாதவிபால் அவன் மனம் போக்கியமைக்கு காரணம் அவளுடைய அழகு என்று. அல்ல, அப்படி சொல்லுவது பொருந்தாது. வேறு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், தன்னுடைய செல்வ செருக்கினாலே மாலை வாங்கினர் சாலும் நம் கொடிக்கு என்று கூனி சொல்ல, அந்த மாலையை தன்னுடைய செல்வ செருக்கினாலே விலைக்கு வாங்கி மாதவியை சென்று அடைந்தான் என்று சொல்லுவார்கள். அதுவும் காரணம் என்று. பிறகு எதுதான் காரணம் என்றால், கலை விருப்புடையவன் இவன். அந்த மாதவியினுடைய ஆடற்கலையில் ஈடுபட்டவன். அந்த ஆடற்கலைக்கு சொல்லக்கூடிய அந்த பாணி, அதிலே மிகவும் செவி கொடுத்து கேட்டு சிந்தை இழந்தவன். அதனால அவனுக்கு இந்த கலை மீது உள்ள விருப்பத்தின் காரணமாகவே மாதவி அவன் சென்றடைந்தான். அதனால்தான் இளங்கோடி எழுதுகிற போது, இந்த மாதவி என்ற இந்த பெண் ஒரு ஆடல் மகளிருடைய குடும்பத்திலே வந்தவள் என்று மட்டும் சொல்லிவிட்டால் அது பொருந்தாது. அது கோவலனை மயக்குவதற்கு ஈர்ப்பதற்கு போதுமானதும் அன்று. ஆகவே அவள் வான உலகத்தில் இருந்த உருப்பசியே அவளுடைய மரபிலே வந்தவள் என்று காட்டினார். அதனால ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. கோவலன் கையால் நீட்டு அவனும் காவிரியை நோக்கினவும் கடற்கானல் வரிப்பாடியும் மாதவிதன் மணமகிழ வாசித்தல் தொடங்குமன். இங்குதான் பார்க்கணும், மாதவிதன் மணமகிழன்னு இருக்கு. அதனால அவனிடம் இப்போது ஊடல்லாம் இல்லை. சிலப்பதிகாரத்தை சரியாக படிக்காதனுடைய நிலையிலே பல தவறான கட்டுரைகள்லாம் வந்து விட்டன. மாதவிதன் மணமகிழங்கிறத அடிக்கோடிட்டு படிக்கணும். ஏன், திருவள்ளுவரையும் தொல்காப்பியரையும் படித்திருந்தா அதற்கு சரியான விளக்கம் தெரியும். ஊட போகிறவள் மாதவி. ஊடல் என்பது பெண்ணுக்கே சிறப்பாக உரியது. ஆடவனும் ஊடுவான் என்றாலும் அது அவளுக்கு சிறப்பில்லை. மகள் ஊடக்கூடியவள், பெண் ஊடக்கூடியவள். அது வள்ளுவர் சொல்வார், ஊடல் என்பது வல்லது அவர் அழிக்குமாறு, மேலும் மேலும் அன்பை மிகுதிப்படுத்துவது. அது சிறுபோது மட்டுமே இருப்பதே தவிர நீடிப்பது அன்று. இப்படியெல்லாம் இலக்கணங்கள் திருக்குறள் சொல்லும் காமத்துப்பால். அதனால மாதவியினுடைய மனமகிழுமாறு இசைக்கிறான். என்ன தாளம்னு கேட்டா, கொண்டு அம்மா நான் இசைக்கிறேன் பார் அப்படின்னு. ஏன்னா அந்த இசையின்கள் உள்ள விருப்பத்தின் காரணமாக யாழை பார்த்த உடனே இதில் ஈர்ப்புற்று அந்த யாழை வாங்கி அவன் வாசித்தல் தொடங்குமன். மண் அச வாசித்தலை தொடங்குகிறான். அப்பதான் முன்பே பார்த்தோம். இருந்தாலும் மறுபடியும் படிக்கும்போது செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சு கங்கை தன்னை புலந்தாலும் புலவாய் வாடி காவேரி. கங்கை தன்னை புலந்தாலும் புலவா துடிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாடி காவேரி. இதுல ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உரையில கூட எனக்கு அது பொருத்தமாக படவில்லை. அதனால நீங்கள் அந்த செய்தியை சரியாக உணர வேண்டும். இந்த இடத்துல காவேரி காவேரி என்று சொல்லுவதனை வையாபுரி பிள்ளை அவர்கள் தமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு, காவேரி என்ற வழக்கு பிற்கால வழக்கு, காவிரி என்பது பண்டைக்கால வழக்கு. அதனால சிலப்பதிகாரம் பிற்காலத்து நூல் என்று அவர் எழுதுகிறார். அவர் 6ஆம் நூற்றாண்டு வரையில கொண்டு வந்தார். பல்லவர் காலத்திலேயே சிலப்பதிகாரம் பிறந்தது. வரலாற்று முரண் இல்லையாது. அவர் 6ஆம் நூற்றாண்டு வரல கொண்டாந்தாரு. கோவிந்தன் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, இல்லைங்க அது 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் காலத்துல எழுதப்பட்டது என்று இப்படியெல்லாம் ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த சொல்ல தவறா உணர்ந்துட்டாங்க. காவிரி தான் சொல்லு,
காவேரி என்பது விழியின் திரிவு. அது விழியில அப்படிதான் வரும். சேய்மை விழியில காவேரி என்று வரும். அது விழி என்று ஐயாவரி பிள்ளைக்கு ஆற்றல் நிரம்பி அறிவு உண்டு. அவருக்கு தெரியும் அது விழி என்று தெரியும். இருந்தாலும் அவர் தமிழ் சார்பாக ஆராய்ச்சி செய்தவர் இல்லை. நடுவு நிலைமை பிறழ்ந்தவர் தான் ஆய்வுல. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க வையாவரி பிள்ளையினுடைய ஆராய்ச்சி நல்லா தான் இருக்குங்க, அது போய் சேரக்கூடிய முடிவு தான் சரியில்லைன்னு. அதுக்கு எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, போற வழி சரியா இருந்தா முடிவும் சரியா தானே வரணும் அப்படின்னு. அதனால அது ஒரு பிழை. அதை நீங்கள் எதிர்காலத்துல பாடம் சொல்லுகிற போது காவேரி என்பது விழி, பாட்டின்கண் அந்த விழி இடம்பெறுகிற போது காவிரி என்பது காவேரி என்று ஆயிற்று. அதுக்கு தொல்காப்பியத்துல விழி மரபை பாருங்க. விழி மரபுல அப்படித்தான் இருக்கிறது. இகர ஏகாரமாகும் சொல்றார். அதனால காவேரி மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு அவன் பாடணும். அப்ப அவ்வாறு பாடுகின்ற இந்த சந்தம் இந்த சந்தத்துல எழுதணும். அதாவது மிகச்சிறந்த பாடல்களை பார்க்கிற போது நமக்கே ஒரு உணர்வு வரணும். இப்படி எழுதி காட்டியிருக்காரு, நாம ஏன் இப்படி ஒரு 10 பாட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வர வேண்டும். அப்படி வந்து நான் நிறைய அதை போல நான் எழுதியிருக்கிறேன். அதை பின்னால பார்ப்போம். மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, அப்புறம் மண்ணு மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது போச்சு, மண்ணு மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அது போச்சு. இந்த பாட்டுல என்ன நோக்க வேண்டும் என்றால், கோவலன் கண்ணகியையோ மாதவியோ நினைந்து வேறுபடுத்துகின்ற வகையில் அவன் பாடவே இல்லை. அதனால அந்த குறிப்பை மறந்துடக்கூடாது. அவன் யாழை மாதவியோட மணமகிழ வாசிக்கின்ற போது எப்படி இந்த வேறுபாடு காட்டுவான். மாதவிதன் மணமகிழன்னு ஒரு தொடர் இருக்குல்ல, அதை மறந்து விடக்கூடாது. அதனால அவன் எதுக்காக அப்படி இசைக்கிறான்? அவன் இந்த காவிரியை நோக்கினவும் கடற்கானல் வரிப்பானையும் பாடுகின்ற போது அவனுடைய உள்ளத்துல காவிரியினுடைய சிறப்பையும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பையும் இதனை ஆளுகின்ற கரிகாலனுடைய மேம்பாட்டையும் பேசுகிறான். இந்த பாட்டுக்கு உண்மையிலே பாட்டுடைய தலைவன் கரிகாலன். அவன் சார்த்து வகையால கரிகாலனை பாடுகிறான். இந்த அகப்பாட்டு தான், ஆனா சார்த்து வகையினாலே கரிகாலன் வருகிறான். திருமாவளவன் என்ற கரிகாலன் இதுல இடம்பெறுகிறான். இதுல கோவலன் சாடையாக பாடுவது குறிப்பாக பாடுவது என்பதெல்லாம் இல்லை. நான் ஒருவன் தான் அதை சொல்லுகிறேன். அப்படி என்ன செய்யறது, அப்படி நான் உணர்ந்தவாறு. இல்லை வேறு வகையாக அறிவு எனக்கு தெரிட்டுவார்களே ஆனால் நல்லது, நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால இல்லை, நல்ல ஏற்கத்தக்க கருத்தென்றால் ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அதுதான் அடையாளம், அறிவுக்கு அடையாளம். அதனால அவன் கரிகார் பெருவளத்தாரையும் காவிரியும் பாராட்டுகிறான். இந்த மண்ணின் வனப்பை, இந்த மண்ணுக்கே உரிய இந்த ஆற்றையும், இந்த காவிரி எப்படிப்பட்டதென்றால், அது இந்த காவிரி சோழ நாட்டினுடைய மருமகள். அது பிறந்த இடம் குடகு, வளர்ந்த இடம் கர்நாடகம் கன்னடம். அது வாழ்ந்த இடம் இந்த தமிழகம், அதுவும் குறிப்பாக சோழ நாடு. அது இருந்து என்ன ஆகிறது, அங்கிருந்து போய் கடைசியில அதற்கு பிறகு வேறொரு நாட்டுக்கு அது போகல, கடலோடு கலந்து விடுகிறது பூம்புகார். அதைத்தான் அவன் பாடுகிறான். கடலோடு கலக்கும் இடத்தில் அவன் கரையிலே இருந்து கொண்டு, இந்த மணற்கரையிலே நிழல் பரப்பிய அந்த விதானத்தின் கீழே இருந்து கொண்டு அவன் யாழிசைத்து பாடுகிறான். மண்ணு மாலை வெண்குடையான், மண்ணுதல் நிலை பெறுதல். அதனால்தான் மன்னன். இந்த சொற்களுக்கெல்லாம் தமிழில் ரொம்ப ஆழமான பொருள் வேறுபாடு உண்டு. அது சரியாக கணித்து பார்க்க வேண்டும். அது வருதா? மண்ணு மாலை வெண்குடையான், எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். மன்னன் என்பதற்கும் வேந்தன் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. வேந்தன் என்பது பேரரசனை குறிப்பது. அவன் போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் என்று தொல்காப்பியம் சொல்லும். எப்படி சொல்லுகிறது? போந்தைன்னா பனை. போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர், அவர்களைத்தான் நாம வேந்தர் அடையாள பூ சூடிக்கொண்டு போர் செய்யக்கூடியவர், அவர்களைத்தான் நாம் வேந்தர் என்று சொல்ல வேண்டும். வேந்தன் என்பவன் பேரரசன்.
தமிழ்நாட்டுக்கு மூவேந்தர் தான், நான்காவது வேந்தர் இல்லை சங்க காலத்தை பொறுத்தவரையில. மன்னர் என்பவர் இனக்குழு மரபிலே வந்த தலைவர்கள். சிறு சிறு மக்கள் கூட்டத்திற்கு அவர்களுடைய வலிமையாலும் பண்பாலும் கொடையாலும் அவர்களை பாதுகாக்கின்ற உணர்வாலும் அவர்களுக்கு தலைவராக வந்தவர்கள். மண் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். அந்த குடியின்கள் நிலை பெற்று இருக்கக்கூடிய தலைவர்கள். பிற்காலத்தில் அவர்கள் தான் ஊர் தலைவர்களாக மாறினார்கள். இந்த மன்னர்கள் எல்லாம் பாரி ஒரு மன்னன், பேகன் ஒரு மன்னன், இவர்களை குறுநில மன்னர் என்று சொல்வது உண்டு. வேந்தர் என்பார் பேரரசர், தலைநகரம் கொண்டு ஒரு பெருநில பரப்பை ஆளுகின்ற திருவுடையவர் என்று அந்த வேறுபாட்டை கருத வேண்டும். மண்ணு மாலை வெண்குடையான், குடையும் கோலும் உடையவன் பேரரசன். மண்ணு மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அது ஊச்சி. செங்கோல் வளையவே இல்லை கரிகாலனுடைய ஆட்சியில. சரி, வேற எந்த அரசனுடைய வாழ்க்கையில செங்கோல் வளைஞ்சது உங்களுக்கு தெரியும்? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய ஆட்சியில செங்கோல் வளைந்தது. அது அவன் சொல்லுகிற போது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு தொடர். அதை நினைச்சு பாருங்க. அவன் தன்னை உணர்ந்தவனாக இருந்தான் அந்த பாண்டியன். ஆகா, தவறு நேர்ந்து விட்டது, நான் தான் இந்த தவற செய்து விட்டேன் என்று சொல்லுகின்ற போது கூட ஒரு நுட்பம் இருக்கிறது. என் முதல் பிழைத்தது, என்னுடைய பாண்டியர் குடியிலேயே நான் தான் இந்த தவறு செய்துவிட்டேன். எனக்கு முன்னோர்கள்லாம் யாரும் இந்த தவறு செய்யல, செங்கோலை வளைக்கவில்லை. என் காலத்தில் தான் இந்த வளைந்தது. அதை நான் நிமித்துருவேன். எப்படி நிமிப்பேன்? ஒரு நொடியில நிமித்துருவேன். எப்படி? செல்லுயிர் கொடுத்து செங்கோலாக்கி உயிரை கொடுத்து நிமித்துட்டான். வழிக்கு நாணுதல் என்பது மிகப்பெரிய ஒரு உணர்வு. அதனால செங்கோல் பிழைத்தமைக்காக அவன் நாணி உயிர் விட்ட செயலானது அவனுடைய செங்கோலை நிமிர்த்தியது, வளையா செங்கோலாக்கியது. கரிகாலனுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா, அவன் ரொம்ப இள வயதிலேயே அறமன்றத்திலே உட்கார்ந்து பலருக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற கடப்பாடு உடையவனாக இருந்த போது முதுமக்கள் அங்கிருந்து வந்தார்கள். அவர்களிடையே ஒரு வழக்கு இருந்தது. வந்த உடனே இவரிடமா நாம் போய் தீர்ப்பு வேண்டுவது? இவர் மிக நனிகளையராக இருக்கிறார், இவர் நமக்கு இந்த வேந்தர் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் என்று சொன்னார்களாம், கருதினார்களாம். அதை குறிப்பே அறிந்து கொண்டு கரிகாலன் உள்ளே சென்று நரைமுது மக்கள் உவப்ப அவர்கள் மகிழுமாறு இவன் முதியவனாக கோலம் பூண்டு தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அங்கிருந்து வந்தான். தாடி மீசையோட வந்து, நரைத்த கோலத்தோடு வந்து, நடுங்குகின்ற குரலோடு வந்து உட்கார்ந்து கொண்டு, எங்கே உங்களுடைய வழக்கை சொல்லுங்கள். அவர்கள் மகிழ்ந்தார்கள். நம்மை ஒத்த ஒரு முதியவர் தான் இந்த வழக்கை கேட்கிறார் என்று கருதி சரி என்று அந்த வழக்கை சொன்னார்கள். உடனே அவன் நடுவு நிலை நின்று அவன் தீர்ப்பளித்தான் என்பது ஒரு வரலாறு. இந்த வரலாறு 11 கணக்கில் உள்ள பழமொழியில் சொல்லப்படுகிறது. அதனால வளையா செங்கோல் அது போச்சு, கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. அதனால கங்கையை சென்று அடைந்த காலத்திலும் கூட அங்கு கன்னி என்று உருவகப்படுத்தினார். கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவா துடிதல் கயற்கண்ணாய் மண்ணுமாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அருமையான ஒரு பாட்டு. அடுத்தது அதுல 3வது பாட்டு அடிமடக்காக வருகிறது. அதான் உழவரோதை மதகோதை உடைநீரோதை தன்பதங்குள் விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாடி காவேரி. அதாவது கங்கை மணத்தல் என்பது என்ன? இந்த மணத்தல் என்பதற்கு இந்த காலத்துல சில மேடைகள்ல தவறாக பொருள் சொல்லப்படுகிறது. நான் பலரையும் தவறு என்று சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம். சரியான பொருள் சொன்னால் அதை நாம அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். வரலாற்றுக்கும் நம்முடைய காப்பிய பொருண்மைக்கும் நம்முடைய அகராதி வரிசைக்கும்
பொருந்தாத இடங்கள்ல நாம் அதை சொல்லித்தான் ஆகணும். மணத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள், கூடுதல் என்று பொருள். அதுக்கு நேர் எதிர் சொல் தனத்தல் என்பது. தனந்தான் என்றால் பிரிந்து சென்றான் என்று பொருள். அதெல்லாம் பண்டைய இலக்கியங்களிலேயே இலக்கண நூல்களையும் காணப்படுகிற சொல். மணத்தல் என்பதற்கு இது. இந்த மணத்தல் என்பதற்கு என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், மனம் என்றால் வாசனை என்று பொருள், திருமணம் என்றால் அழகிய வாசனை என்று பொருள், அது பொருளற்ற செயல், அதனால வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வாழ்க்கை ஒப்பந்தம் என்பதெல்லாம் நம்முடைய இக்கால வினைகளுக்கு பொருந்துவது. மணத்தல் என்பது ரொம்ப ஆழ்ந்த குறிப்புடையது. உள்ளத்தார் கலத்தல் என்பது பொருள். மணத்தல் அதுக்கு எதிர்ச்சொல் தனத்தல். மணம் இந்த இடத்துல காவிரியை விட்டு கங்கையை மணந்தான் என்று சொன்னால் கங்கை வரையில் அவனுடைய ஆணை சென்றது என்று பொருள். கங்கை வரையில் அவன் வென்று முடித்தான் என்று பொருள். இவ்வாறு தமிழ்நாட்டின் மருமகள் என்று நான் எழுதியது உண்டு. ஏனென்றால் குடகிலே பிறந்து கர்நாடகத்தில் வளர்ந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மருமகளாக மாறி இந்த நாட்டில் மிக செழுமையாக ஒரு குடும்ப நிகழ்வை நடத்தியது இந்த காவிரி. உழவரோதை மதகோதை உடைநீரோதை தன்பதங்கிறதுக்கு விழா என்று பொருள். உழவரோதை மதகோதை, அதாவது உழவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த அழகை பார்க்கணும், சோநாட்டில் தான் பார்க்கலாம். இந்த ஆடி திங்களிலே காவிரி தண்ணீர் பெருகி வருகின்ற காலத்து மகளிரெல்லாம் அதற்கு நோன்பு நோற்பார்கள். வளையும் சங்கும் ஆகியவற்றையெல்லாம் வாரி இறைத்து இந்த பெண்ணை மருமகளை வரவேற்பார்கள். அதே காலத்தில் உழவர்கள் எல்லாம் ஆரவாரித்துக் கொண்டு, அதான் உழவர் ஓதை, ஓதை என்றால் ஓசை, ஆரவாரித்துக் கொண்டு வயல்வெளிகளிலே நின்று அந்த தண்ணீரை பாய்ச்சி உள்ளே அந்த நிலத்தை பக்குவம் செய்வார், பதம் செய்வார். அவ்வாறு கொண்டாடுகின்ற விழா அது தன்பதம். இந்த இடத்துல இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறார். பதம் என்பதற்கு சோறு என்று பொருள். பதம் என்பதற்கு சோறு என்று பொருள். சிறுபதம் என்பதற்கு தண்ணீர் என்று பொருள். அது கணைக்கால் இரும்புற அவன் பாடுகிற புறநானூற்று பாட்டுல வருகிறது. சிறுபதம் என்ற அந்த தண்ணீர் இருக்கிறதா, அதை கேட்டு பெறாது நான் உயிர் விட்டுகிறேன் என்று சொல்கிறான். அதனால சிறுபதம் என்பது தண்ணீர், தன்பதம் என்பது விழா. இந்த மூன்று வகையாக அதனை பார்க்க வேண்டும். இது புதுப்பூணல் விழா. எல்லாரும் மன்னர் இருந்து மக்கள் வரை எல்லாரும் கூடி நின்று இந்த காவிரியை வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் அகநானூற்றிலே ஒரு பாடலிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். நீராடி கொண்டிருக்கின்ற போது பெரியார் பெருவளத்தானுடைய மருகன், அதாவது மகள் ஆதிமந்தியினுடைய கணவன் ஆட்டனத்தி அந்த ஆற்றினாலே அடித்து செல்லப்படுகிறார். கடார் என்ற துறைமுகத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அப்போது ஆற்று நீர் வெள்ளமாக கரை புரண்டு வருகின்ற காலத்தில் அதில் சிக்கிய ஆட்டனத்தி ஆற்றோடு போய்விடுகிறார். அது பின்னால பார்க்க போகிறோம், வஞ்சன மாலையில பார்க்க போகிறோம். கரையோரமாகவே ஓடுகிறாள் இந்த ஆதிமந்தி. கல் நவில் தோளாயோ, கல்லை போன்ற அடர்ந்த தோளை உடைய என் கணவனே, கண்ணவில் பிரிச்சு சொன்னா அப்படி சொல்லணும், சேர்த்து சொன்னா கண்ணவில் தோளாயோ கல் நவில்கின்ற கூறுகின்ற என்னை மாதிரி இருக்கின்றாயே என்று கல்லும் கூறுமா. அது மாதிரியான தோளை உடைய என் கணவனே என்று கரையோரம் அப்படியே ஓங்கி கதறி கொண்டு போகிறார். கடைசியில அந்த நாகைப்பட்டினத்து கடல் சேர்ப்பன் மகள் மருதி ஆட்டனத்தியை மீட்டு ஆதிமந்தியிடம் கொடுப்பதாக ஒரு வரலாறு பேசப்படுகிறது அகநானூற்றில். அதனை நாடகமாக்கியவர்கள், திரைப்படமாக்கியவர்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் வேற. அதனால அது புதுப்புணல் விழா. அந்த விழா எல்லாம் இப்ப கொண்டாடுறது இல்லை. இப்ப ஆடி மாதத்துல காவிரியாற்றுல மணலை கூட காணும், அப்படி ஆகிவிட்டது. நாட்டினுடைய மாற்றம், இயற்கை அழகெல்லாம் குலைந்து போய்விட்டது. மரங்கள் எல்லாம் பல இடங்களிலே வெட்டப்பட்டு விட்டன. இப்போது வாழ்க்கையை வேறு முறையாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பொறிகளும் சுற்றுச்சூழலை இயற்கையிலிருந்து மாற்றிக்கொண்ட செயற்கைகளும் மண்டிவிட்டதை காண்பித்து சுற்றுச்சூழல் விழா போன்றவற்றுக்கெல்லாம் வாய்ப்பை
உழவரோதை மதகோதை உடைநீரோதை கண்பதங்கள் விடவரோதை. விழவரோதை விழா கொண்டாடுகின்றவர்களுடைய ஓதை. விழா விழவு என்றாகும், விழா நிலவு என்றாவது போல. விடவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய்வாடி காவேரி. விடவரோதை சிறந்தார்ப்ப நடந்ததெல்லாம் நின் கணவன், நின் கணவனாகிய கடந்தவெல்லாம் வாய்காவா மழவரோதை வளவந்தன். நாவினை காவாது வஞ்சினம் கூறுகின்ற வீரர்கள். இந்த பரிகாரன்ற வீரர்கள்லாம் எப்படின்னா நாக்க அடக்காம ரொம்ப செருக்கோடு பேசுகிறவர்கள். எங்கள் மன்னன் அவனிடம் வந்து பார், அவனிடம் முன்னால் நிற்க முடியுமா என்று பேசக்கூடிய வாய்காவ அவர்கள் வாய் காக்கவில்லை, நாவை காக்கவில்லை, அடக்கவில்லை. அந்த ஏன்னு கேட்டா வீரத்தின் மிகுதியினால. வாய்காவா மழவரோதை, மழவர் தான் வீரர் தான். மழவரோதை, இந்த மழவர் என்பதற்குரிய பொருளை பார்க்கணும். நம்மிடம் இல்லாதது இல்லை. மழவும் குழவும் இளமை பொருளன்னு அர்த்தம். மழை குழ இரண்டு இளமை என்ற பொருள். அது மழலை என்று வந்தது. அதே போல குழவி என்று வந்தது. இங்கு இளைய வீரர் என்று பொருள். மழவர் என்பதற்கு என்ன பொருள்? இளைய வீரர்னு சொல்லணும். ஏன் அப்படி சொன்னீங்கன்னா தொல்காப்பியர் சொல்றாரு, அதுக்கு உள்ள வேர் சொல்றாரு. மழவும் குழவும் இளமை பொருள, இளமையை உணர்த்துகின்ற சொற்கள் என்று. மழவரோதை வளவந்தன் வளனேவாடி காவேரி என்று சொல்லி இவை மூன்றும் முகமுடை வரி. எங்கேயாவது விளக்கம் இருக்காங்களான்னு பாருங்க. என்ன இந்த பகுதிக்கு என்ன பெரிய தொல்லைன்னா, இந்த காணல் வரிக்கு அடியார்கல்லாருடைய உரை இல்லை. அவர் அரும்பத உரையை கொண்டுதான் அடியார்கல்லார் எழுதினார் என்றாலும் கூட அரும்பத உரை சுருக்கமாக அமைந்தது. அடியார்கல்லார் விரிவாக எழுதினார். தொடர்ந்து சில காதைகளுக்கு எழுதுகிறார். அதற்கு பிறகு ஊர்சூழ் வரிக்கு பிறகு அடியார்கல்லாருடைய உரை முற்ற கிடைக்கவில்லை. ஒரு பெரிய பேரிழப்பு. தமிழருடைய பேணா பெரும் பேதமை பெரும் செல்வங்களை எல்லாம் பாதுகாக்காமல் விட்டுவிட்டது. கரையானுக்கும் கணலுக்கும் புனலுக்கும் தமிழ் ஆட்படுமாறு செய்து விட்டது. ஓலைச்சுவடிகளில் இருந்தவற்றையெல்லாம் கொண்டு போய் ஆற்றிலே விட்டு கரைத்து விட்டார். இதை எஞ்சியதுதான் இந்த சொத்து. இதை மீட்டு கொடுத்தவர்கள் பெரியவர் சாமிநாத ஐயரும் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களும் இன்னும் அவர்களை ஒத்த பெரியோர்களும் இவற்றையெல்லாம் மீட்டு தந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை நாம இனிமே அவற்றையெல்லாம் படிக்கணும். அதனால முகமுடை வரி என்று இது ஒருவரை முகம் நோக்கி பேசியது. காவிரி என்ற பெண்ணுடைய முகத்தை நோக்கி பேசியது. வரி என்றால் இசைப்பாட்டு என்று நாம் முன்பு பார்த்தோம். இது ஆற்று வரி என்றும் சொல்லப்படும். ஆற்று வரினா ஆற்றை நோக்கியவர், ஆற்றை நோக்கிய ஒரு இசைப்பாட்டு. அடுத்தது அருமையான ஒரு பாட்டு. கரியமலர் நெடுங்க கடல் தெய்வம் காட்டி காட்டி. இந்த பாட்டை பார்த்தா கவிதை மயக்கமுடைய யாருக்கும் உள்ளத்துல ஒரு உவகை பொங்காமல் போகாது. இது சார்த்து வரி. இதுல இருந்து சார்த்தி பாடுவது என்ன விளக்கம்னு நான் சொல்லுகிறேன். கரியமலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரியதோர் பொய்த்தார் அரிய சூழ் பொய்த்தார் அரணிலிருந்து ஏழையேன் யாங்கரிகோம் ஐய. என்ன பாருங்க, என்ன மெய்ப்பாடுகளை துளும்பி நிற்கிறது. தலைவி சொல்லுகிறான், அரியமலர் நெடுங்கட்காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி. அரிய மலர் குவளை மலர்னு பொருளிங்க. குவளை மலரை நீல மலர் என்றும் சொல்வது உண்டு. நீலம் கருப்பு ரெண்டையும் ஒன்று போல பேசுகின்ற மரபு பண்டை தமிழ் மரபு. கரியமலர் நெடுங்கண் காரிகை முன். கண் நீளமா இருக்கணும். இந்த இலக்கியங்களை எல்லாம் பின்னால் சமய குறவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றோர் இவற்றையெல்லாம் ஆழ்ந்து படித்து துய்த்திருக்கிறார். அப்படியே இறைவன் அடி எடுத்து கொடுத்தான் பாடிட்டாங்கன்னு சொல்லுவதெல்லாம் அதெல்லாம் புராண கருத்து. படிக்காமல் இந்த புலமை எப்படி வர முடியும்? அதுல கற்று கற்று தோய்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. நான் சொல்லுகிறேன் பாருங்க. கரியமலர் நெடுங்கண் காரிகை முன் நீண்ட கண்களை உடைய பெண்.
காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அவன் என்ன செய்தானா, இந்த குவளை மலர் போன்ற கண்ணுடைய இந்த தலைவியை பார்த்து கடல் தெய்வத்தை காட்டி, இந்த பார் இந்த கடல் மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கடல் தெய்வம் காட்டி 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 பன்முறை காட்டி அரிய சூழ் பொய்த்தார். அப்படி சொன்ன சூழ் முடி, அதான் சத்திய. சூழ் என்றால் சத்தியம், வாக்கு, உண்மை வாக்கு. அரிய சூழ் பொய்த்தார், அதை பொய்யாக்கிட்டார, எங்கேயோ போயிட்டார, காணுமே. பொய்த்தார் அறநிலர், இவரிடம் அறம் இல்லை ஆயிற்றே. ஏழையே நாங்கள் துன்பப்படுகின்றவர்கள். வறுமை, இங்கு வறுமைப்பாடு என்பது தம்முடைய நிலையால் எய்திய வறுமை. ஏழையேன் யாங்கு அறிவோம் ஐயா, எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது? விரிகதிர் வெண்மதியும் மீன்கணமும், விரிகதிர் வெண்மதியும் நிலாவும் மீன்கணமும், மீன்களுடைய கூட்டம். கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். பூதகணம் என்றால் பூதங்களின் கூட்டம், தேவகணம் என்றால் தேவர்களுடைய கூட்டம். மீன்கணம் என்பது அருமையான ஒரு தொடர். மீன்களின் கூட்டம். மீன்கணமும் ஆமன்றே விளங்கும் வெள்ளை புரிவளையும் முத்தும் கண்டு. இந்த புரிவளை என்பது சங்கு என்று பொருள். அது வளையல் இல்லை, வளையலுக்கு மூலமான பொருளாகிய சங்கு. சங்க அரித்துதான் வளையல் செய்வார்கள். அதனால சங்கருப்பது எங்கடுகுலம் சங்கரனார் கேதுகுலம். சங்க அறுத்து செய்வது வளையல். புரிவளை முறுக்குண்ட, முறுக்கு அமைந்த வளையல். அது நிலா அது மாதிரி இருக்கு, வளையல் மாதிரி இருக்கு. அவர் ஒரு கவிஞர் கூட எழுதினாரு, உடைந்து போன நிலாவோ உடைந்து போன வளையலோ இந்த நிலா என்று பிறையை பார்த்து பாடினான். அதுபோல புரிவளையும் வெண்மதி போன்று விளங்குகின்ற புரிவளையும் அதற்கு பிறகு மீன்களை போல் விளங்குகின்ற முத்தும் கண்டு ஆம்பல் பொதிய வைக்கும் புகாரே போல். ஆம்பல் தன்னுடைய ஆகா வந்துருச்சு நிலா, நாம மலருகின்ற நேரம் என்று பார்த்து, எதை பார்த்து? இந்த வளையும் சங்கும் முத்தும் இவை என்ன ஆயிற்று? புரிவளையும் முத்தும் கண்டு ஆம்பல் பொதியவழ்க்கும் புகாரே என்னோ. அதற்கு ஒரு போலியாக தோன்றின இவை என்று கருதாமல், உண்மையான நிலா என்று வளையலையும் சங்கையும் மீன் என்று முத்தையும் கண்டு தன்னுடைய மலர்ச்சியை காட்டியது ஆம்பல். ஆம்பல் இரவுல மலர்வது. இன்னும் இரவு வருவதற்கு முன்னே மாலை காலத்திலேயே வானத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வெண்மதியும் மீன்கணமும் ஆமென்றே அவ்வாறே விளங்குகின்ற வளையலையும் முத்தையும் கண்டு பொதி அவிழ்ந்தது ஆம்பல். இது கண் நீளமா இருக்குன்னு சொல்ற. இந்த பெண்ணுக்கு நீளமான கண்கள், பெருநீர். இந்த இந்த சொல்ல நீங்க பாருங்க, இந்த ஒப்புமையை பாருங்க. மாணிக்க வாசகர் பாடுறார், அவர் ஒரு தலைவியை கொண்டு வர்றார். இங்க ஒரு தலைவி சொல்லப்படுவது போலவே மாணிக்க வாசகருடைய திருக்கோவையாறுல ஒரு தலைவி இருக்கிறார். திருக்கோவையார் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல். அதாவது அது திருக்கோவையாரை படிக்கின்ற காலத்து அவருடைய கல்வி பெரும் பரப்பு தெரியும், அவருடைய ஞானம் நன்றாக விளங்கும். அது தலைவன் பார்க்கிறான், இந்த தலைவன் சிவநெறியினன், சிவநெறி சார்ந்தவன். அதனால இவன் எதையும் சிவமாகவே பார்ப்பான். அவன் அந்த தலைவியை பார்த்த உடனே இவள் கண்கள் மிக அகன்று இருக்கின்றன, அகலமா இருக்கு இந்த கண்ணு. எது மாதிரி? ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று, சிவபெருமானுக்கு யான் கொண்ட அன்பை போல அகன்று. ஒரு பக்தி துறையில பாடுகிறவன் இப்படித்தான் பாடணும், அதான் இலக்கணம். ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று, அவன் வாங்கிய என் பாசத்திற்காரன்று. என்னுடைய பாசம் கருத்து போய் உள்ளார கிடக்கிறது, அதை வாங்கி இவள் கண்கள்ல வைத்துக் கொண்டாளாம். பாசத்திற்காரன்று அவன் தில்லையின் ஒளி போன்று, அவள் தோல் பூச திருநீரு என வெளுத்து, திருநீரு போல வெளுத்து, ஆங்கவன் பூங்கடல் யாம் பேச திருவார்த்தையில் பெருநீளம் பெருங்கண்களே.
பெரிய நீளமுடைய கண்கள் என்று மாணிக்கவாசகர் திருக்கோவையார்ல பாடுவது இந்த சிலப்பதிகாரத்தை அடியொற்றியது. இங்கு காதல், அங்கு பக்தி. பக்தியும் அப்படி காதல் வடிவமாகவே பேசப்படும். அடுத்தது காதலராகி கடிக்கானல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார். கையுறை என்றால் அன்பு பொருள், ஒரு காணிக்கை பொருள், ஒரு காணிக்கை பொருள் எடுத்து கொண்டு வந்தார் தலைவர். காதலராகி கடிக்கானல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார். அப்ப என் பின்னாடியே வந்தாரு. அதற்கு பிறகு அவருக்கு நான் அவரோடு ஒத்த உள்ளம் உடையவளாகிவிட்ட பிறகு ஏதிலர் தாமாகி யாமிரப்ப என்னை கைவிட்டு போட பிறகு ஏதிலர் பற்றுக்கோடு இல்லாதவளாக நான் ஆகி, ஏது இலர் அப்படின்னு பிரிக்கணும். ஏதும் இல்லாதவர், ஏதும் இல்லாத நிலை. ஏதிலர் தாமாகி, இலர்ங்கிற பன்மைக்கு தகுந்தாற் போல தாமாகி என்ற ஒரு படற்கை பெயர் வந்தது. தாம் ஏதிலர் தாமாகி யாம் இறப்ப. இப்ப நான் இறந்து நிற்கிறேன். ஐயா எங்கய்யா போயிட்டீங்க? நிற்பதை அங்கறிகோமிய. இதை நான் எப்படி அறிந்து கொள்வது? மாதரார் கண்ணும் மதி நிழல் நீர் இணை கொண்டு. இந்த நீர் என்பது தண்ணீர் அல்ல, இது நீர்மை என்று பொருள், சாயல் என்று பொருள். சாயல் என்றால் சரியான பொருள். மாதரார் கண்ணும், பெண்களுடைய கண்ணும், நிழல் நீர் இணை கொண்டு மலர்ந்த நீல போதும் அறியாது. பெண்களுடைய கண் என்றும் மதியினுடைய நிழல் என்றும் நீல பூ என்றும் தெரியாமல் மயங்குகின்ற வண்டு. பெண்களுடைய கண்ணென்றும் குவளை மலர் என்றும் அறியாமல் போதும் அறியாது வண்டு ஊசலாடும். எங்க போறதும் தெரியாது. பெண்களுடைய கண்ணை பார்த்தாலும் மலர் போல இருக்கு, இந்த மலரை பார்த்தாலும் பெண்ணினுடைய கண் போல இருக்கு என்று இவ்வாறு தடுமாறு ஓமைப்பாங்க. அவ்வாறு வண்டு ஊசலாடும் புகாரே மூர், அதுதான் நம்முடைய ஊர் என்று முதல் பாட்டுல பார்த்தோம். நாம பெரிய மலர் நெடுங்கட்காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி, ஒரு அருமையான பாட்டு அது. அந்த சந்தத்துல நாம ஏதாவது ஒரு பாட்டு சொல்லணும்னா அது எப்படி வரும் அப்படின்னா, வெண்மணலில் தாழை மடல் விரிய விண்மருங்கில் நிலவு கோலமிட கண்மயங்கச் சூழும் தந்தார்தான். அதே செய்தியை தான் நான் சொல்றேன். இப்ப வெண்மணலில் தாழை மடல் விரிய விண்மருங்கில் நிலவு கோலமிட கண்மயங்கச் சூழும் தந்தார்தான். களவதனை பொய்த்தால் என்ன செய்வோ, வண்டலிடை செய்த பாவை வவ்வரும் அலைகள் கண்டு மண்டமர் செய் எந்தன் தோழி மனமுடைந்த கால் என் செய்வோ. அதே சந்தத்துல நான் எழுதின ஒரு பாட்டு. சிலப்பதிகாரம் தொடக்காலத்துல படிக்கிற காலத்துல. இப்ப அது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி எழுதி பழகணும். இப்படி சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இந்த இசைப்பாடல்களை போலவே அதே போல அந்த துறையை இலக்கணமாக வைத்துக் கொண்டு நிறைய எழுதலாம். 100 பாட்டு எழுதி விடலாம் ஒரு சந்தத்துல. அது மாதிரி எல்லாம் முயற்சி எல்லாம் நீங்க செய்யுங்க. அடுத்து காதலராகி கடிக்கானல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார். அப்ப வந்தாரு. அதுக்கு பிறகு இப்ப நான் அவருக்காக ஏங்கி நிற்கிறேன். அப்போது வண்டு ஊசலாடுகிறது. மாதரார் கண்ணையும் மலரையும் கண்டு வண்டு ஊசலாடுகின்ற அந்த புகார் தான் என்னுடைய ஊர். அது எப்படி மயங்குகிறதோ அது போல நான் மயங்குகிறேன் என்பது உள்ளுரை. அதுதான் உள்ளுரை. அவ்வாறு மோது முதுதரைகள் மொத்துண்டு மோது முதுதரையால் மொத்துண்டு. மொத்துண்டுங்கிறது இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. அது தாக்குதல் பெற்றுன்னு பொருள், தாக்குண்டு என்று பொருள். இந்த காலத்திலையும் அவனை மொத்துன்னு மொத்தனாங்கிறான். அது ஒரு வழக்கு சொல் அப்படியே இருக்கு. மோது முதுதிரையான் மொத்துண்டு. அலைகள் மோத மோத இந்த கரைகள் ஓந்த செய்த முரல்வாய் சங்கம். அந்த சங்கு அலைகள்ல சிக்கி விட்டது. அலைகள் கொண்டு மொத்தி கொண்டு இந்த கரையில சேர்க்கிறது இந்த சங்க.
ஓந்தசைந்த முரல்வாய் சங்கம், முரல்கின்ற ஒலி எழுப்புகின்ற சங்கம், ஒலி எழுப்புகின்ற வாயை உடைய சங்கம். மாதர் வரிமணல் மேல் வண்டல் உழுது அடிப்ப. இந்த மாதர் என்றாட இந்த இடத்தில் சிறுமியர், சிறுமியர் வண்டல் பாவை செய்கிறார். வண்டல் வண்டல் மண்ணை அலைந்து அதை பிசைந்து அதுல உருவம் சமைக்கிறார் கடற்கரையில. இந்த சங்கு, அலைகளால் உந்தப்பட்ட சங்கு இந்த சிறுமியர் செய்த அந்த வண்டற்பாவையை குலைக்கிறது, அது உரு அழிக்கிறது. அதை பார்த்து விட்டு ஐய கோதை பரிந்து அசைய, கழுத்துல போட்டிருக்கின்ற மாலைகள் அசைய இந்த சிறுமியர்கள் மெல் விரலால் குண்டு ஓச்சும் குவளை மாலை போது சிறக்கணிப்ப போவார்கள். கழுத்துல போட்டிருக்கிற மாலை குவளை மலரால் அமைந்த மாலை, இது நீதல் நிலம். அதனால அந்த பெண்கள் எல்லாம் அங்கு பூத்திருக்கக்கூடிய குவளை மலரை ஒரு மாலையாக்கி கழுத்துல போட்டுக்கொண்டு இந்த மண்ணை பிசைந்து பொம்மைகள் செய்து விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடுகிற போது சங்கு அங்கிருந்து வந்து மோதி இந்த வண்டற்பாவைகளை அழைத்து விட்ட நிலையில் சங்கு என்ன செய்யும் பாவம், அலைகள் கொண்டு வந்து சங்க கொண்டு வந்து தாக்க சங்கு அங்கிருந்து வந்து இந்த வண்டற்பாவைகளை குலைத்தது. அது கண்டு அவர்கள் சினமுற்று என்ன செய்தார்கள், கழுத்துல போட்டிருக்கிற இந்த குவளை மாலையை பித்து போட்டு தூக்கி அடிச்சாங்களாம். வெல் விரலால், மெல்லிய விரலாலே கொண்டு ஓச்சும் குவளை மாலை, அந்த குவளை மலர்களாலான மாலை எல்லாம் உதிர்ந்து சிற கிடக்கு. போது சிறங்கணிப்ப, போது என்றால் அந்த குவளை மலர், மாலை போது, மாலை என்கண் இருந்த மலர், கழுத்துல போட்டிருந்த மாலையில் இருந்த மலர் என்னாச்சு, சிறக்கணிப்ப போவார், சிறக்கணிப்ப போவார்கள் போகா புகாரே. அருமையான ஒரு கற்பனங்கள். இந்த குவளை மலர்கள்லாம் கீழே இறைந்து கிடப்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, அது சாய்ந்து இருக்கு, அது கண்ணை ஒருக்கணிச்சு பார்க்கறது மாதிரி இருக்குதான். நிலத்திலே கிடக்கின்ற குவளை மலர் பெண்களுடைய கண்களை தங்களுடைய கண்களால் ஒருக்கணித்து சிறக்கணிப்ப, சிறங்கணிப்ப சிறக்கணிப்ப சாய்த்து பார்ப்பது போல போவாரு. அப்படி பாக்குறாங்களாம், இதை பாக்குறாங்களாம் அங்க போய் கொண்டிருப்பவர்கள். போகா புகார், போகா புகார்னு என்ன, பார்க்கிறவங்க அப்பால நடந்து போகலை, என்ன அழகா இருக்கையாது இந்த அப்படின்னு அங்கேயே நின்றுட்டாங்களாம். இந்த மாதிரி சொல்லுவது இளங்கோட நெறி. எப்படின்னா, காண்போர் தடுக்கும் பாரு. யவனருடைய மாளிகைகள் கடற்கரையில ஓங்கி இருக்கிறத பார்த்தோம்னா இப்படியே பார்த்தவன் பார்த்துக்கிட்டே நிக்கிறானா, அதை விட்டு நான் அந்தாண்ட நகர்ல. அது போல இங்கேயும் பெண்களுடைய கண்களை போல கீழே சிந்தி கிடக்கக்கூடிய இந்த குவளை மலர்களை பார்த்து, ஆகா என்ன அழகு, அப்படியே கண் போலவே இருக்கு, ஒருக்கணிச்சு பார்ப்பது மாதிரியே இருக்கு என்று சொல்லிவிட்டு அப்பால் போகாத புகாரே என்னும். அதுதான் எங்களுடைய புகார் என்ற இந்த ஊராகும். அலையால் தாக்குண்டு அசைந்து வந்த ஒலிக்கின்ற வாயையுடைய சங்கு. இந்த மாதர் சினக்க பெற்று அவர்கள் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மாலையை கடற்றி துண்டு துண்டாக்கி எரிய, அவையெல்லாம் மலர்களாக இருந்து சாய்ந்து கிடப்பது, கண்கள் சிறக்கணித்து பார்ப்பது போல் இருப்பதனை பார்த்தவர்கள் அப்பால் போகாத நீங்காத புகார் என் ஊர், என்னுடைய ஊர். அதாவது பூம்புகாரனுடைய வனப்பையும் அழகையும் கடற்கரையினுடைய மாட்சியையும் இந்த பாட்டு சொல்லுது. இதெல்லாமே திருக்குறளுடைய சாயல் இதுல இருக்கு. சிறக்கணித்தாள் போல நகும்பார் சொல்லுவார். அதாவது கண்ணை அப்படி சாய்த்தது போல ஒரு நகை காட்டுகிறாள் அந்த தலைவி என்று அவர் சொல்லுவார். அடுத்தது முகமில் வரி. அதாவது இன்னார் என்று சொல்லாமல் முகம் காட்டிய பிறகு அதற்கு பிறகு இயல்பாக பேசுவது. அதை விளக்கி நான் சொல்லுகிறேன். துறைமே வலம்புரி தோய்ந்து, துறையிலே வந்து வலம்புரி சங்கு மேய்கிறது, மெல்ல அப்படி தவழ்கிறது. எப்பொழுதுமே இந்த வினைமுற்றுகை வந்து கவிதையில இடம் மாறி போயிடும். அப்ப அதுக்கு ரொம்ப சுவை அதிகம். அதாவது
இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலேன்னு. உள்ளத்திலேன்னு சொல்லி இருந்தா அது இயல்பான உரைநடை. என்னுடைய உள்ளத்துல அப்படியே தேனாக இனித்தது, என் நாவில் தேனாக இனித்ததுன்னு சொன்னா சரி, உள்ளத்தில் தேனாக இனித்தது என்று சொன்னா அதுவும் சரி. ஆனா காதிலே தேன் வந்து பாய்ந்ததுன்னு சொன்னா அதுதான் வினையை மாற்றி போடுது. இங்க நாக்குல நாக்கு என்று சொல்வதற்கு மாறாக செவி என்று ஒன்று, அது மொழியால் வருகின்ற இனிமையை குறித்தது. அதனால அப்படி அந்த வினையை பயன்படுத்தினார். துறைமை வலம்புரி தோய்ந்து மணல் உழுத தோற்றமாய் வான் பொறைமலி பூங்குன்னை பூவுதிர்ந்து நுந்தாது போர்க்கும் காணல். இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு கேட்டா, துறைமை வலம்புரி தோய்ந்து மணல் உழுத, இந்த வலம்புரிகள் நிறைய வந்து மணல்ல போய் போனதுனால மணல் உழுத தோற்றமாய் வான் பொறைமலி, அங்கங்க அப்படி இந்த வரி வரி வரியா இருக்கு இந்த மணல்ல. இதெல்லாம் சங்கு நடந்த வலம்புரி சங்குகள் நடந்த அல்லது தோய்ந்து சென்ற அந்த வழியை காட்டுகின்ற சுவடுகள். மணல்ல இந்த சுவடுகள், சங்கின் சுவடுகள் காணப்படுகின்றன. அது என்னாச்சு? பொறைமலி பூங்குன்னை, பொறைன்னா பாரம், சுமை, சுமைங்கிறது தமிழ். சுமை மலிந்த பூம்புன்னை, ஏராளமான மலர் புன்னை மரத்திலிருந்து அப்படியே கொட்டுது. பூ பாரம், பூச்சுமை மிகுந்த புன்னை மரத்திலிருந்து பூ உதிர்ந்து கீழே இருக்கிற அந்த சுவட்டை அது மறைக்குது. சங்குகளால் ஏற்பட்ட சுவட்டை இந்த புன்னை பூக்கள் உதிர்ந்து அவற்றினுடைய மகரந்த நூந்தாது போர்க்கும் காணல். ஏன் மணலே தெரியலப்ப, மணல் முழுமையும் புன்னை தாது போர்த்து மூடி இருக்கிறது. உண்டாது போர்க்கும் காணல் நிறைமதி வாழ்முகத்து நேர் கயற்கண் செய்த உரைமலி உய்யா நோய் ஊர் சுணங்கு வெண்முலையே தீர்க்கும் போலும். இந்த தலைவிக்கு உடம்பெல்லாம் இப்போது சுணங்கு பறந்தது, தேமல் பறந்தது. இறைமதி வாழ்முகத்து வாழ்முகம், ஒளி நிரம்பிய முகம், நேர் கயற்கண் செய்த கண்ணினால் வந்த நோய் இது. கண் பார்வையினாலே பார்த்ததனால் ஏற்பட்ட இந்த நோய் உரைமலி உய்யா நோய். உய்யா என்றால் தேறுவதற்கு இயலாத, தேராத, நலம் பெறாத நோய். ஊர் சுணங்கு, உடம்பிலே ஊர்ந்து வருகின்ற, மெல்ல மெல்ல படர்கின்ற என்று பொருள். இந்த படர்கின்ற இந்த தேமலுக்கு உண்மையிலேயே தீர்க்கும் போது என்னுடைய மார்பகமே இந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று சொல்வார். அது என்னது அப்படின்னு கேட்டா, வெள்ள உடம்பின் பறக்கின்ற இந்த தேமலை மார்பு மறைக்க வேண்டும். அந்த மார்பை பற்றி சொல்லுகிற போது நச்சினார்க்கினியர் சொல்லுவார் சிவ சிந்தாமணி உரையில, அந்த மார்பு வந்து இடம் கொடாமல், மார்பகம் மார்புக்கு இடம் கொடாமல் பெரிதாகி இருக்கிறது, அது மாதிரி அதை மறைக்க வேண்டும் என்று சொல்லுவார். கடலின் துறையிலே மேய்கின்ற வலம்புரி சங்குகள் நீங்கும்படியாக துறைமே வலம்புரி தோய்ந்து மணலுடுத தோற்றம் மாய்வான் நீங்குமாறு, மாய்கின்றவாறு அந்த சுவடுகள் மறையுமாறு பொறைமலி பூங்குன்னை பூவுதிர்ந்து உரைமலி மருந்தினாலே தீர்க்க முடியாத என்று வருவித்து எழுதுவார். மருந்தினாலே தீர்க்க முடியாத என்னோடு உரைகின்ற இந்த தீராத நோய் பரவுகின்ற சுணங்கை உடைய என் மார்புகளே தீர்க்கும் போதும் என்னுடைய மார்பே இந்த தேமல் நோயை தீர்க்கும் என்று சொல்லுவார். அடுத்து காணல் வரி. இப்ப முதலிலே முகமுடை வரி, அப்புறம் முகமில் வரி, அப்புறம் இப்ப காணல் வரி. கழிமுகத்திடத்தே தலைவன் பேசுவது. தலைவன் சொல்லுகிறான். இப்ப அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு பாட்டை பார்ப்போம். நிணங்குழு புலால் உணங்க, புலாலை காய வைக்க. அது
நினங்குள் புலாலை அறுத்து மீனை அறுத்து துண்டம் துண்டமாக ஆக்கி உணங்க காய. உணங்க என்பது தன்வினை, தானா காயின். உணக்க என்றால் பிறவினை. உணங்க தன்வினை, உணக்க மெல்ல உணக்குமா அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? காய வைன்னு. இனங்குள் புலால் உணக்க இன்று உள் ஓப்புதல். உருளுதல். ஒரு 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 செய்தி சொல்றேன். இலக்கணத்தை நன்றாக கற்றுக்கொள்வது என்பது மிக மிக எளிது. அது சுவை ஏற்பட்டு விட்டா அதற்கு பிறகு அது எல்லையே காணலாம். உருள்தல் சரியா எழுதுனா எப்படி எழுதணும்? உருள்தல், பந்து உருள்தல் அப்படின்னு இருக்கு. என்ன செய்கிறோம்? அது ஒலிப்பு எளிமைக்காக ஒரு உகரத்தை நடுவில் கொண்டு போய் பொறுக்கிறோம். உருளுதல். உருள்தல் என்பது உருளுதல் என்று ஆகும். உருள்தல் என்பது உருளுதல் என்பது இன்னோசையின் பொருட்டாக வந்த உகரம். அது ஒலித்துணை உகரம்னு அதை சொல்லணும். அத சரியா சொன்னா ஒலித்துணை உகரம். உருள்தல் தன்வினை, உருட்டுதல் பிறவினை. வேறுபாடு பாருங்க. உருள்தல் தன்வினை, உருட்டுதல் பிறவினை, உருட்டப்படுதல் அது செயற்பாட்டுதல். அதான் அந்த வேறுபாட்டுக்காக சொன்னோம். நினங்குள் புலால் உணங்கல் இன்று உள்ளோப்புதல் தலைக்கீடாக. இந்த தலைக்கீடுங்கிற சொல்லு இருக்குத, காரணம்னு பொருள். காரணம் வட சொல்லு. இதுக்கு அருமையான ஒரு தமிழ் சொல் இந்த தலைக்கீடு. சரியான தலைக்கீடு காட்டாமல் பேசுகிறார், காரணம் காட்டாமல் சொல்றார். தலைக்கீடாக கணங்குள் வண்டார்த்து. கணம் கூட்டம். புலால் காய வைத்திருக்கிறாங்க. பறவைகள் வந்து வீழ்கின்றன. அவற்றை கவர்வதற்கு அவற்றை விரட்டுகிறார்கள். அதை விரட்டுவதற்காக, விரட்டுதல் காரணமாக கணங்குள் வண்டார்த்து உலாம் கண்ணின் அறிஞாழல் கையில் ஏந்தி. அப்ப கணங்குள் வண்டார்த்து உலாவுகின்ற வண்டுகள் கூட்டமாக மொய்க்குமாறு இளமையான ஞாழல் மலர்களை கையிலே ஏந்தி மணங்கமழ் பூங்கானல் மன்னி. ஞாழலின் பூங்கொத்து, இந்த இடத்துல பூக்கள்ல பூங்கொத்து கொத்தா மலர்ந்திருக்கு. அந்த கிளையை கொஞ்சம் ஒடிச்சு கையில எடுத்துக்கிறாங்க அந்த பெண்கள். எதுக்கு? பறவைகளை விரட்ட. காய்கின்ற மீன்கள், காய்கின்ற மீன் துண்டங்கள், கருவாடு, அவற்றின் மீது வந்து படுகின்ற பறவைகளை விரட்ட கண்ணி ஞாழல், கண்ணி நறுஞாழல், கண்ணி நறுஞாழல், தரு நறு எல்லாம் தருமணல். இதுலயே கூட ஒரு சொல் பார்த்தோம்னா அதுக்கு என்ன பொருள் என்றால், சில இடங்கள்ல பெயரச்சமா வரும். நறுஞாழல் என்பது நரிய, நறுமணம் கமழுகின்ற, அது பெயரச்சம். அதே தருஞாழல்னா அது காலங்கறந்த பெயரச்சம், அது நினைத்தொகை. அதுபோல மணங்கமிழ் பூங்கானல் மன்னி, அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து, சிறு கொம்பு, ஞாழல் கொம்பு, மலர்களே உடைய ஞாழல் கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் விரட்ட. மற்ற மணங்கமிழ் பூங்கானல் மன்னி மற்ற ஆண்டோர் அணங்குறையும் என்பது அறிய. ஒரு வருத்துகின்ற தேவமாவது அங்கிருந்து வந்து இப்படி மீன்களை கவர வருகின்ற பறவைகளை விரட்டுவாள் என்று எனக்கு தெரியாது. இவள் நில உலகத்திலிருந்து வந்தவளாக இருக்க முடியாது, இவளுடைய பேரழகு. ஆகவே அப்படிப்பட்ட அணங்கு உரையும் நம்மை வருத்துகின்ற ஒரு தெய்வம் அங்கு உண்டு என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த கடற்கரைக்கு நான் போயிருக்கவே மாட்டேங்கிறான். இது இட் இஸ் an excuse மா இங்கிலீஷ் போய்ட்ரியில. அப்படி சொல்றது வந்து தன்னையே தான் சும்மா ஏமாத்திக்கிறது மாதிரி. வணங்கமிழ் பூங்கானல் மன்னி மற்றாண்டோர், இப்படி விரட்டக்கூடிய வகையில ஒரு தெய்வமாது அங்கிருந்து வந்து நிற்பாள் என்று எனக்கு தெரியாது. அறிவேனேல் அடையேன் பண்ணும். அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அங்க போயிருப்பனா அப்படின்னு சொல்லுவேன். அதனால அருமையான கவித்துவம் நிறைந்த ஒரு பகுதி இந்த காணல்.
இளங்கோவடிகள் சங்க இலக்கியத்தில் அப்படியே செறிந்து இருக்கக்கூடியதுன்னு கொஞ்சம் விரிவாக்கி அழகும் பொலிவும் இன்னும் மிகுதியாக்கி இன்னும் எளிமையை இன்னும் எளிமையை எளிமை செய்தார்ங்கிறது மாதிரி குறுந்தொகை பாட்டு எல்லாருக்கும் வழங்கக்கூடிய பாடல்கள் தான். ஆனா அதுலேயும் இன்னும் அதனை எளிமையாக்கி அழகும் பொலிவும் சேர்த்து புதிய புதிய வகையான கவிதை உத்திகளை புகுத்தி எழுதுகிறார். அதனால அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது வாரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.